அப்ப எனவே நறுமையான சகோதரர்களே, உண்மையில ஒருவர் பண்படுத்தப்படுகிறார் என்றால் மார்க்கத்தில் உண்மையான பண்படுத்தல் என்ன தெரியுமா? சுன்னா என்று வந்தால் கட்டுப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை சுன்னாவா, நான் உடனே கட்டுப்படுவேன். ஆதாரத்தை வைங்க, ஆதாரம் உண்மையானதா உறுதியானதா, நான் உடனே கட்டுப்படுவேன். இதுதான் என் அருமையான சகோதரர்களே உண்மையான ஒரு மூமினுடைய பண்பு. அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே என்ன சொல்கிறான்? இன்னமா கான கௌலல் முஃமினீன இதா துஉ இலல்லாஹி வ ரசூலிஹி லியஹ்கும பைனஹும் அன் யகூலு ஸமிஅனா வ அத்அனா. அவர்கள் அல்லாஹ்வின் பாலும் அல்லாஹ்வுடைய தூதரின் பாலும் தீர்ப்புக்காக அழைக்கப்பட்டால் அவர்கள் சொல்வதெல்லாம் ஸமிஅனா வ அத்அனா, செவியேற்றோம் கட்டுப்பட்டோம் என்று தான் சொல்வார்கள். எனவே நறுமை சகோதரர்களே, ஆதாரம் முன்வைக்கப்படுதா? குர்ஆன்ல இருந்து ஆதாரம் முன்வைக்கப்படுதா? சுன்னால இருந்து ஆதாரம் முன்வைக்கப்படுதா? கட்டுப்பட வேண்டும். இவர்கள் தான் வெற்றிக்குரிய சமுதாயம், இவர்கள் தான் வெற்றிக்குரியவர்கள். இல்லை, நாம் கட்டுப்பட மாட்டோம், நாம் இதற்கு கட்டுப்பட மாட்டோம், நமக்கு ஊர் வளமை தான் பெரிது, அல்லது நமது இயக்கம் இப்படித்தான் சொல்லுகிறது என்று சொன்னால் அது வெற்றிக்குரிய ஒரு சமுதாயம், ஒரு இயக்கத்துக்குரிய பண்பு அல்ல. இதை நாம் மிக தெளிவாக விளங்க வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, தனிப்பட்ட ரீதியிலே எல்லா இயக்கத்தில் உள்ளவரிடம் குறைபாடுகள் இருக்கும், குறைபாடுகள் இல்லாமல் இருக்காது. ஆனால் நான் பொதுவாக சொல்லக்கூடிய விஷயம், பொதுவான அடிப்படைகள் இவைகள். பொதுவான அடிப்படைகள் என்ன? அதாவது ஆதாரம் வரும்போது, ஆதாரம் கிடைக்கும் போது, நீங்க எடுத்து பாருங்க, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எவ்வளவு சிறந்த ஒரு நபித்தோழர், எவ்வளவு உயர்ந்த ஒரு நபித்தோழர். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மரணித்து விட்டார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் அவர்கள் மக்களுக்கு மத்தியில் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கவில்லை, அல்லாஹ்வுடைய தூதர் மரணிக்கவில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தார்கள். அதைத்தான் அங்கு அந்த சஹாபாக்களுக்கு மத்தியில் சொல்லிக் கொண்டிருந்தாங்க. சஹாபாக்கள் மௌனமாக இருக்கிறார்கள், யாரும் எதுவும் பேசல, அனைவரும் கவலையில் இருக்கக்கூடிய நேரம் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். வந்து என்ன செய்தார்கள்? யாரோடும் அவர்கள் கதைக்கவில்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த புனித மேனி போர்த்தப்பட்டிருக்கிறது, அந்த போர்வை அகற்றி அவருடைய நெற்றியிலே முத்தமிடுகிறார்கள். திபுத ஹய்யன் வ மய்யிதா, நீங்கள் உயிரோடு இருக்கும் போது எப்படி மனம் கமழ்ந்தீர்களோ அதுபோன்று மரணித்த பிறகு மனம் கமழுகிறீர்கள் என்று சொன்னார்கள். அந்த நேரத்தில் அவங்க மவுத் என்றதை சொல்லிட்டாங்க. ஆனா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய கருத்தில் உறுதியா இருக்கிறான். மக்களுக்கு மத்தியில் உரை நிகழ்த்துகிறார்கள். உரை நிகழ்த்தும் போதும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு நிலைப்பாட்டதா இருந்தார்கள். எப்போது குர்ஆன் வசனத்தை ஓதினார்களோ, வமா முஹம்மதுன் இல்லா ரசூல் கத் கலத் மின் கப்லிஹி ருசுல் அஃபஇன் மாத அவ் குதில அன்கலப்தும் அலா அகாபிக்கும் என்ற வசனம், அதை ஓதினார்கள். முஹம்மது என்பவர் அல்லாஹ்வுடைய தூதரே என்று வேறில்லை, அவர் மரணித்து விட்டாலோ கொல்லப்பட்டு விட்டாலோ நீங்கள் உங்களுடைய பழைய அந்த வழியிலே சென்று விடுவீர்களா என்ற அந்த வசனம், அதை ஓதிய போது உமர் ரலியல்லாஹு அன்ஹு கையில் இருந்து வாள் அப்படியே நழுவி கீழே விழுகிறது. அவர்களும் அப்படியே உட்கார்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், குர்ஆனில் இந்த வசனம் எனக்கு இப்போதுதான் நினைவுக்கு வந்தது என்று சொல்கிறார்கள். நறுமை சகோதரர்களே, அந்த அனைவரும் உமர் ரலியல்லாஹு அன்ஹு கருத்துக்கு பின்னால் இருந்தார்கள், அந்த கருத்தை ஏற்றுக்கொண்டிருந்தார்கள், அங்கீகரித்திருந்தார்கள். அங்கு பெரும்பான்மை கருத்து அவருடைய கருத்தாக இருக்கிறது. ஒருவருடைய கருத்து யார்? அபூபக்கருடைய கருத்து மாத்திரம் தான். இதை இமாம் நவவி ரஹிமஹுல்லாஹ் சொல்கிறார்கள், அழகாக சொல்கிறார்கள். அதாவது அவர்கள் குர்ஆனுடைய வசனத்தை ஓதினார்கள், கால அல்லாஹ், அல்லாஹ் சொன்னான் என்று ஓதினார்கள். அந்த இடத்தில் அவர்கள் தனது தகுதி அந்தஸ்து எதையும் அவர்கள் பார்க்கவில்லை, உடனே கட்டுப்பட்டார்கள். இந்த பண்பை தான் நானும் நீங்களும் வளர்த்துக் கொள்ள வேண்டும். எந்த ஒரு இயக்கமாக இருந்தாலும் அந்த இயக்கம் தங்களுடைய தொண்டர்களை எப்படி பயிற்றுவிக்க வேண்டும் என்றால், அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள் என்றால் கட்டுப்பட வேண்டும். அதுதான் உண்மையான வெற்றிக்குரிய அமைப்பு. அது எந்த ஒரு அமைப்பாக இருக்கட்டும், அல்லாஹ் சொன்னான், அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஆதாரங்களோடு முன்வைக்கப்படுகிறதா, கட்டுப்பட வேண்டும். எனவே நறுமையான சகோதரர்களே, அந்த அடிப்படையிலே நாம் இந்த சொன்ன செய்திகள் எல்லாம் நசீஹத், மார்க்கம் என்பது நசீஹத், அனைவருக்கும் நாம் நன்மையை நாடுதல், அனைவருக்கும் நன்மையை விரும்புதல் என்ற கோணத்தில் இவற்றை சொல்லி இருக்கிறோம். எனவே அந்த அடிப்படையில் எந்த ஒரு இயக்கம், அந்த இயக்கத்தை பொறுத்தவரையில அது என்ன, மிகவும் செயல்படக்கூடிய ஒரு இயக்கம். அப்ப அவர்களிடம் இருக்கக்கூடிய தவறுகளை திருத்திக் கொள்வார்கள் என்றால் அவர்கள் இன்னும் என்ன செய்வார்கள்? அவர்கள் சிறந்து விளங்குவார்கள். அப்ப என்ன செய்யப்பட வேண்டும்? இப்படியான அடிப்படையான விஷயங்கள், அகீதாவோடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அதில் அவர்கள் ஒரு தெளிவு, சரியான தெளிவை அந்த இயக்கம் அந்த மக்களுக்கு கொடுக்க வேண்டும். சரியான தெளிவு குர்ஆன் சுன்னாவில் இருந்து அகீதா அவர்களுக்கு சரியான முறையிலே போதிக்கப்பட வேண்டும். இன்று நீங்க எடுத்து பார்க்கலாம், என்ன அவன் எந்த கொள்கை உடையவனாக இருந்தாலும் வந்து சேர்ந்து கொள்ளலாம், அப்படித்தானே? நீங்க எடுத்து பார்க்கலாம், அவன் எந்த இயக்கத்திலும் இருக்கலாம், எந்த கொள்கையிலும் இருக்கலாம், யாரும் வந்து இதில் இணைந்து செயல்படலாம் என்றால் இது அவங்க அவங்கள மாற்றுமா? அவர்கள் அப்படி வந்த பிறகு அவங்க அகீதாவுடைய இப்படியான பிழைகள் இருக்குது,
இப்படியான தவறுகள் இருக்குது, இதை நீங்க திருத்திக் கொள்ளுங்க அப்படி என்று சொன்னால் பரவாயில்லை. இல்ல நீங்க உங்களோட அந்த கொள்கையிலே நீங்க இருந்து கொள்ளுங்க, இந்த வேலையை மட்டும் நீங்க செய்யுங்க என்று சொன்னா அது நல்லது இல்லை. அடுத்து நீங்க எடுத்து பார்க்கலாம், அவங்க பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆபத்தான வார்த்தை. இது சிலர்கள் சர்வசாதாரணமாக பயன்படுத்துகிறார்கள், ஆனால் கூடாது. என்ன, சில நேரங்கள் நீங்க பாப்பீங்க, அதாவது இந்த தப்லீக் ஜமாத் இந்த வேலைகளோடு இல்ல, அந்த அமைப்போடு இல்லாமல் இருப்பார்கள். சில மௌலவிமார்கள் கூட அதில் அப்படி இருக்க மாட்டாங்க, சில மக்கள் அப்படி இருப்பார்கள். இவர்களை பார்த்து அவங்க சில நேரங்களில் சர்வசாதாரணமாக சொல்லக்கூடிய வார்த்தை, அவரிடத்தில் தீன் இல்லை, அவரிடத்தில் தீன் கிடையாது, அல்லது தீனுடைய வேலை இல்லை, இப்படியான வார்த்தைகள். இதாவது இந்த இயக்கத்தை பொறுத்தவரையில் தீனுடைய ஒரு பகுதி, ஒரு பகுதியை செய்கிறது, ஒரு பகுதியை செய்யக்கூடிய அமைப்பு. எனவே ஒருவரிடம் இது செய்யவில்லை என்றால் மொத்த தீனும் இல்லை என்ற வார்த்தை பிரயோகம் ஆபத்தானது. இந்த வார்த்தை பிரயோகம் கூடாது என்பதை நாம் இங்கு உங்களுக்கு தெளிவுபடுத்த வேண்டும். என் அருமை சகோதரர், அல்லாஹு தஆலா அல் குர்ஆன்ல சொல்லும் போது நபிமார்களை எல்லாம் சொல்லிக் கொண்டு வந்து சொல்கிறான், ஃபபிஹுதாஹும் இக்ததி, ஃபபிஹுதாஹும் இக்ததி, அவர்களுடைய நேர் வழியை நீங்கள் பின்பற்றுங்கள். நல்ல கவனிங்க, அதாவது அல்லாஹு தஆலா குர்ஆன்ல நபிமார்களை எல்லாம் சொல்லிக் கொண்டு வருகிறான். சொல்லிக் கொண்டு வந்து என்ன சொல்றான் தெரியுமா? அவர்களுடைய நேர் வழியை நீங்கள் பின்பற்றுங்கள். அப்ப நேர் வழி என்பது, சத்தியம் என்பது எப்படி அறியப்படும்? மக்களை வைத்து, மனிதர்களை வைத்து சத்தியம் அறியப்பட மாட்டாது. மாற்றமாக சத்தியத்தை வைத்து மனிதர்கள் அறியப்படுவார்கள், சத்தியத்தை வைத்து மக்கள் அறியப்படுவார்கள். இதைத்தான் நாம் விளங்க வேண்டும்.